ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 200 பச்சரிசி, 50 பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சரிசியை கொஞ்சம் கூம்பாக எடுத்திருக்கேன். பாதிக்கு பாதியும் பச்சரிசி போடலாம். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். கழுவிட்டு ஒரு அரை மணி நாளி ஊற வச்சுக்கலாம். இது சக்கரை பொங்கலுக்கு. வெண்பொங்கலுக்கு அதே 250 கிராம் பச்சரிசி, 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டு இதுவும் கொஞ்சம் கூம்பாக போட்டு கழுவிட்டு இதையும் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இதுக்கும் சரிக்கு சரியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் பண்ணல, இவ்வளோ தான் போட்டிருந்தேன் அன்னைக்கு. அதுக்கிடையில் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் எடுத்து வச்சுருந்தேன். முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை நாங்கள் வெண்பொங்கலுக்கும் காஞ்ச திராட்சை போடுவோம். அதனால் ரெண்டுக்கும் தேவையானதாக எடுத்து வச்சுருந்தேன். ஏலக்காவை அப்போதைக்கு தட்டி போட்டுக்கலாமேன்ட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருந்தேன். வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தேன், ஒரு 400 கிராம் வெல்லத்தை. கூட்டுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. பச்சரிசி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து கழுவிட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம். காய்கறி எனக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு 1க்கு 4 தண்ணி விட்டுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்தால் போதும். சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வச்சுட்டேன். இதுக்கிடையில் ஏலக்காவையும் சுகர் போட்டு, ஒயிட் சுகர் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் சுகர் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஏலக்காவை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இதுக்கிடையில் நெய்யை சூடுபடுத்தி எடுத்து வச்சுருந்த காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பையும் அதில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். 5 விசில் விட்டு வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா அந்த அரிசியெல்லாம் வெந்து வந்தோன்னா அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். இதுக்கிடையில் வெண்பொங்கலுக்கு இன்றைக்கி நான் வெறும் மிளகு மட்டும்தான் போடுறேன். அதனால் மிளகை 1, 2 உடச்சி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் விட்டு மிளகை போட்டு தாளிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரிசியை கழுவிட்டு, அரிசி பருப்பை கழுவிட்டு அதில் போட்டு உப்பு போட்டு இதுவும் 5 விசில், 1க்கு 4 தண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 வெந்து வந்தோன்னே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலுக்கு தேவையானதை பண்ணிவிட்டு இதுக்கு வெண்பொங்கலுக்கு காஞ்ச திராட்சையும் அந்த முந்திரி பருப்பையும் போட்டால் போதும். 2மே வெந்து வந்துருச்சு. இதுக்கிடையில் துவரம் பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். புளியும் கூட்டு குழம்புக்காக ஊற வச்சுருக்கேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். துவரம்பருப்பு வெந்து வந்தோன்னா அதுலேயே நம்ம இந்த காயும் போட்டு வதக்கி விட்டுறலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் இது ரெடியாகி ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு வெள்ளைப்பாகு, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் அதை வச்சுருந்துட்டு, ஏன்னா வெள்ளைப்பாகு போட்டாலும் கொஞ்சம் தழுதல்னு ஆகும், அதனால் அதுமாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் சாமிக்கு வைக்கிறதா இருந்தால் கட்டாயமாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போடுவேன். அதனால் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு நெய் விட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட போகிறப்ப நம்ம அந்த நெய்யை அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நிறைய நெய் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கடையில் குழம்புக்கு வேண்டியதை கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு காயெல்லாம் போட்டு அது கூடவே உப்பு, குழம்புத்தூள் போட்டு தண்ணி விட்டு, பருப்பு தண்ணி தேவையான அளவு தண்ணியை விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கடையில் சக்கரை பொங்கலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய்யை ஊற்றி மூடி வச்சுட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கடையில் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இதையும் நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவும் ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காய்ச்சி ஆற வச்சு பாலை ஊற்றிக்கிறேன். பாலை ஊற்றியும் தண்ணிக்கு அளவு போட்டும் செய்யலாம். நான் அன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்தது பால், அதனால் லாஸ்ட்டில் ஊற்றிக்கிட்டேன். இதுவும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பால் ஊற்றிட்டு அந்தோட வாசனையெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கிடையில் தேங்காய், ஜீரகம், ஊற வச்சுருந்த பச்சரிசி போட்டு கொஞ்சம் கோர்ஸாக, ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக இல்லாமல்
தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூட்டு குழம்புக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பருப்பும் வெந்து வந்துருச்சு. புளியும் கரைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். காயெல்லாம் வெந்து ரெடி ஆனோடனே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கூட்டு குழம்பு வந்து நைட்டுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். அடுத்த நாள் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் அரைச்சிக்கலாமேன்னு பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி, புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறினோன்னே தண்ணி விட்டு துவையலாக அரைச்சிக்கலாம். இதே மாதிரி கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி போட்டும் அரைக்கலாம், புதினா போட்டும் அரைக்கலாம், 3ஐயும் ஒன்றா போட்டும் அரைக்கலாம், ஏதாவது 2 இது போட்டு அரைக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். கூட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கிடையில் அந்த வதங்கி இருந்ததெல்லாம் ஆறிடுச்சு. அதையும் சட்னியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.